ஹலோ எவ்ரிவன். உங்க குழந்தைக்கு காமனா யூஸ் பண்ற ஸ்நாக்ஸ்ல ஒரு விஷயம் என்ன அப்டின்னா பிஸ்கட்ஸ். அந்த பிஸ்கட்ஸ்ல என்ன ப்ராப்ளம் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு ஆல்டர்னேட்டிவா நம்ம எப்படி ஸ்நாக்ஸ நம்ம தயார் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ காமனா நம்ம குடுக்குற அந்த ஸ்நாக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஸ்கட்ஸ். அந்த பிஸ்கட்ஸ்ல என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரிசர்வேட்டிவ் இருக்குது, மைதா இருக்குது, பேக்கிங் சோடா இருக்குது, சுகரு, சால்ட்டு எல்லாமே இருக்கும். நான் சொன்ன எல்லா கன்டென்ட்டுமே ஆக்சுவலி குழந்தைக்கு குடுக்கக்கூடாது. குடுத்தா என்னென்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைதா எந்த ஒரு நியூட்ரிட்டிவ் வேல்யூவும் இல்ல. நியூட்ரிஷன்லாம் குழந்தைக்கு கிடைக்காது. கான்ஸ்டிபேஷன் வரும். நம்ம ப்ரிசர்வேட்டிவ் யூஸ் பண்ணக்கூடாது. பேக்கிங் சோடா ஆக்சுவலி குழந்தைக்கு யூஸ் பண்ணவே கூடாது. ஸோ இதுக்கு பதிலா நீங்க என்ன மாரி அ ஸ்நாக்ஸ் நீங்க வாங்கலாம் அப்படின்னா, நாங்க ஸ்நாக்ஸ் எப்படி சூஸ் பண்ணலாம், எந்த மாரி ஸ்நாக்ஸ் குடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தனியா ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அத நீங்க ஒரு வாட்டி பாருங்க. நீங்க பிஸ்கட்ஸ் நீங்க குடுக்கணும் அப்படின்னாலும், அதில மெயினா ஃபைபர் கன்டென்ட் இருக்கிற நீங்க பிஸ்கட்ஸ் நீங்க குடுத்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கு அது வந்து கண்டிப்பா அ கான்ஸ்டிபேஷனுக்கும் அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாமல், அவங்களுக்கு ப்ரிசர்வேட்டிவ் இல்லாத ஒரு ப்ராடக்ட் நீங்க சூஸ் பண்றதுக்கு அவங்களுக்கு யூஸா இருந்த மாரியும் இருக்கும். அது மட்டும் அல்லாமல், அதில ப்ரிசர்வேட்டிவும் கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாரியும் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாரி யூஸ்ஃபுல்லான வீடியோவ பார்க்குறதுக்கு என்னுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவ கண்டிப்பா உங்களுடைய ஃப்ரெண்டு, அவங்களுடைய குழந்தைக்கு பிஸ்கட்ஸ் யாராவது குடுத்தாங்கன்னா, கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா அவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லா இருக்கட்டும். உங்கள நான் அடுத்த வீடியோல பார்க்குறேன். அன்டில் தென் பை பை.